இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமம் மகிமைப்படுவதாக. ரீசெண்ட் டேஸில் பிட்ஃபாரபனுக்காக நிறைய செடிகளை பற்றி கற்றுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு செடி என்னை ரொம்ப அதிகமாக வியக்க வைத்தது. அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆஃப் ஜெரிகோ. இதை ரிசரக்ஷன் பிளான்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரே ஆச்சரியம். குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் சீசன் வேற எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சா. அப்போது இந்த பிளான்ட்டுக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி, இதை ஏன் ரிசரக்ஷன் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை பற்றி இன்னும் அதிகமாக படிக்கும் பொழுது நான் கற்றுக்கிட்ட ஒரு அழகான பாடம் என்ன தெரியுமா? ஒருவேளை இந்த செடியோ அதனுடைய விதைகளோ ஒருவேளை அது தான் வளரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இல்லாத இருக்கும் பொழுது, ஒருவேளை அது ரொம்ப ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா மழையே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அதற்கு தேவையான சூரிய ஒளி இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது வாழ்வதற்கும் அது வளர்வதற்குமான ஏற்ற ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிசரக்ஷன் பிளான்ட் ரோஸ் ஆஃப் ஜெரிகோ என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ஒன்றுமே ஒரு அசைவும் இல்லாமல் அப்படியே இருந்துக்குமா. ஆனால் எப்போ அதன் மேலே கொஞ்சோல தண்ணி ஊற்றுறீங்களோ மீண்டும் அதனுடைய பழைய நிலைமைக்கு, எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, கொஞ்சோல தண்ணி அதனுடைய மீண்டும் பழைய நிலைமைக்கு, அழகாக பூ பூக்கிற நிலைமைக்கு அது திருப்பியும் வருமா. எனக்கு இதை கேட்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், எத்தனை வருஷங்களாக நம்ம செடி வளர்த்திருப்போம். ஒரு செடி பட்டு போச்சுன்னா பட்டு போனது தான். ஆனால் ரோஸ் ஆஃப் ஜெரிகோ ரிசரக்ஷன் பிளான்ட் அப்படிப்பட்டது கிடையாதான். அப்போதான் எனக்கான ஒரு வாழ்க்கை பாடம் நான் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு ஒரு வேளை வறண்ட என்னுடைய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஆத்துமா தொய்ந்து போனாலும் சரி, நான் சோர்ந்து போனாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் நான் நம்பிக்கையற்று இருந்தாலும் சரி, கிறிஸ்து எனக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? யோவான் 7ஆம் அதிகாரம் 37வது வசனமும் 38வது வசனமும். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அப்போ இன்னைக்கு அவரை சார்ந்து இருப்போமே, அவரிடத்துல போய் ஜீவ தண்ணீரை வாங்கி நம்ம உட்கொள்வோம். அப்போ என்னுடைய வாழ்க்கை எவ்வளோ வறண்டதாக இருந்தாலும் என் தேவன் என்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரை பிறப்பிக்க பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.